பார்லர் பொண்ணா? அப்போ இவ யாரு? மேம். ஓ சரி சரி சரி, இப்ப புரிஞ்சிடுச்சு. கல்யாண வீடாச்சே. அதான் யாருக்கும் தெரியாம ரகசியமா மறைஞ்சு வந்து இங்க இருந்து திருடிட்டு போலான்னு பாக்குறியா? நீ இந்நேரம் கண்டிப்பா ஏதாவது இங்க இருந்து திருடி இருப்பியே. முதல்ல நீ இங்க உட்கார், எங்கேயும் போயிடாத. இவள பாத்துக்கங்க, எங்கேயும் போயிடாதீங்க. செக்யூரிட்டி செக்யூரிட்டி, சீக்கிரமா இந்த பொண்ணை செக் பண்ணுங்க. இவ கண்டிப்பா ஏதாவது திருடி வச்சிருப்பா. சீக்கிரம் பாருங்க, கவனமா செக் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒழுங்கா பாருங்க. பாக்குறேன் மேடம், நானும் திருடி இல்ல, நான் எதையும் திருடல. எங்க ஜாப் இருக்குன்னு சொன்னாங்க, அதோட இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. அதனால மேடம் இவங்க பேக்குக்குள்ள எதுவும் இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இது பெரிய கல்யாண வீடுன்னு சொன்னாங்க. எங்க ஹெல்ப்பர் ஜாபுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க, அதான் நான் வந்தேன். இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சார், எனக்கு இந்த ஜாப் நிச்சயம் வேணும் சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீ முதல்ல வெளியில வா. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கூட்டு போங்க. போமா. ஓ, அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சார், ஐம் சோ சாரி சார். இனிமே இப்படி நடக்காது சார். ப்ளீஸ் எனக்கு வேலை கொடுங்க சார். இந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சார் ப்ளீஸ் சார். சரி, இவங்கள வேலைக்கு வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா 1-2 ஆளை வச்சினா ஒண்ணு கெட்டு போகாது. எல்லாம் கெட்டு போயிடும். இவ ஏதாவது வேலையில சொதப்புனான்னு வச்சுக்கோங்க, நான் ரிஷப் கிட்ட சொல்லி சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். வந்துட்டோம். நாட்டுக்கு ஆபத்து, ஆனா யாரால இருக்கும்? யாரால ஆபத்தா இருக்கும்? ப்ரோ, வாட் இஸ் திஸ்? இனி கூட வேலையா உங்களுக்கு? அண்ணே, உனக்கு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எனக்கும் நிச்சயம் தான். கிளம்பு, பட்டனை போடு. என் தம்பி, நீ இன்னும் சின்ன பையனா? இன்னைக்கு கூட என்ன பட்டன் போட்டு விட சொல்ற? ஜஸ்ட் க்ரோ அப் டூட். அண்ணன் சொல்ற வாக்க யார் தான் கேட்காம இருப்பாங்க? சட்டுப்பட்டு நீயும் ரெடி ஆகுதுண்ணே. ரீமாவும் ரியாவும் 2 பேரும் உங்க ஃபேமிலியோட வராங்க. ரெடி ஆயிடுனே. சரி, வரேன். இந்த ஷெர்வானியை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டோமா? அவர் பேர் ரிஷப். மேல ரைட் சைடுல அவருடைய ரூம். கம் ஆன், ஹரி அப், சீக்கிரம் போமா. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஷெர்வானி அவருடையது இல்ல. சிவ பெருமானே, ஒரு முறை தப்பிச்சிட்டேன். இனி எந்த தப்பும் பண்ணவே கூடாது. அப்புறம் என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. இந்த மாதவன் ஏன் திரும்ப திரும்ப கால் பண்றான்? இவனே என்ன வேலையை விட்டு தூக்க வச்சிடுவான் போல. நீயா? நீ என்ன பண்றீங்க? சார், அது வந்து நான் இங்க வேலை பண்றேன் சார். சாரி சார், அது மேனேஜர் என்கிட்ட மாப்பிளைக்கு ஷெர்வானே கொடுக்க சொல்லி. நான் தான் மாப்பிள்ளை. தேங்க்யூ சார். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இல்ல, நான் பக்கத்து வீட்டுல இருக்கேன். சும்மா ட்ரெஸ் மாத்தலான்னு வந்தேன். புரியுதா? சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. நீ இங்கே தானே வரணும், எதுக்கு வழியிலே இறங்குனாங்க? அது வந்து அது சார், நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சார். அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. ரியலி சாரி சார். போய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? சார், இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. இங்க ஜாப் பண்ணதான் வந்தேன். உண்மைதான் சார் சொல்றேன். சார் ப்ளீஸ், மேனேஜர் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனா நீ, ஏய், இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஆனா எங்க? ஏய், அதிபதியா? வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க பாப்பா, வந்து கட்டிப்பிடி. அங்கிள், அப்படியே இருந்துக்கோங்க. பிகாஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் வெளியே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? பெருந்தொற்று பரவிட்டு இருக்கு. ஸோ ப்ரிகாஷனா இருக்கணும். நல்லதானே? நான் இப்படிலாம் பண்ணி நோயை பரப்ப விரும்பல. அதான் நாம இன்னைக்கு உறவாக அதனால நம்ம இனிமே எல்லாம் ஒண்ணு. அதனால இனிமே எதை பத்தியும் கவலைப்படாம கட்டி பிடிக்க போறேன்.